வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதைக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி 17. ஸோ அதை பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீரா இங்கேருந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்மணி நேரா வீராவை தடுக்கிறாங்க. வீரா நேரா கண்மணி கிட்ட என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, கண்மணி சொல்றாங்க, வீரா உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு வக்கீல் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க போயிட்டு வாதாடுறதுக்கு உனக்கு எந்த ரூல்ஸ் ஆகுது தெரியுமா? நீ என்ன வக்கீலுக்கா படிச்சிருக்க? நீ தேவையில்லாம மாறனுக்காக சப்போர்ட் பண்ணி அங்க போகணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, எப்படியும் மாறன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு கோர்ட்டுல நிரூபணம் ஆகிரும். அதனால நீ தான் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்கு. ஆனா வீரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் கண்டிப்பா வந்துட்டு மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு மாறனை காப்பாத்துவேன். அதுக்கு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, உனக்கு கொஞ்சம் கூட அண்ணன் மேல பாசமே இல்லை இல்ல. அண்ணனை மறந்து உன் புருஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதே கிடையாது. என் அண்ணன் மேல ஆரம்பத்திலேருந்து நான் எந்த அளவுக்கு பாசமா இருந்தனோ அதே அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் பாசமா தான் இருக்கேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, என்னமோ ஏன் புருஷன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, தெரிஞ்சும் தெரியாமலோ உன் வாயிலேருந்து உண்மையை சொல்ற. ஆனா என்ன பண்றது, அது உண்மைன்னு என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனாலதான் அமைதியா இருக்கேன். அப்ப கண்மணி கேக்குறாங்க, வீரா உன்கிட்ட தான் பேசுறேன். இங்க பாரு, இப்ப கூட நான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த மாறனுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு அசிங்கப்படாத. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிய பார்த்து வீரா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட நம்ம கண்மணிக்கு செம்ம கோவம். நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கண்மணி. அப்ப நம்ம வீரா இங்கேருந்து போகும் பொழுது நம்ம வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா கண்மணி என்ன சொன்னா? அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும், கண்மணி இன்னும் மாற மேல கோவமா இருக்கா. மாறனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ இதம்மா எப்படியாவது மாறனை காப்பாத்தணும். அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா எப்படி வள்ளியம்மா, மாறன் மேல தப்பே இல்லாத போது அவனை வந்துட்டு இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஃபர்ஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதோட நம்ம வள்ளியும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீரா வந்துட்டு அந்த ஜட்ஜியா சொன்னாருல்ல, அதை யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நைட்டு. என்னன்னா, ஜட்ஜியா சொன்னாருல்ல, பொய் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், ஆனா அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பொய்யை எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு அந்த வக்கீல் ரொம்ப கான்பிடென்டா நம்ம வீராவுக்கு புத்திமதி சொன்னாருல்ல, அதை நம்ம வீரா யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஜட்ஜியா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு நாள் அந்த சாச்சி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்தாங்கல்ல, அதை வந்து நம்ம வீரா யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஸோ அவரை வந்து விசாரிச்சா நம்மளுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட தானே எல்லா உண்மையும் சொன்னாரு. ஸோ அவரை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீரா நினைக்கிறாங்க. அப்ப வீரா வந்து நைட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெளியில கிளம்புறாங்க. கார்த்தியை நேரா வீராவை பார்த்து, வீரா எங்க கிளம்புற? வீரா சொல்றாங்க, ஒன்னும் இல்ல கார்த்தி, அந்த மாறன் கேஸ் விஷயமா தான் வெளில போறேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, உன்னை தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னு மாறன் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கான். அதனால உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன். சரிவா, ரெண்டு பேரும் போகலாம். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இல்ல கார்த்திக், நீ வீட்டுல இரு, அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் துணையா இருக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் கடையில பிரச்சனை வந்தப்ப நீ தானே எனக்கு சப்போர்ட்டா இருந்த. என்னால எப்படி உன்னை ஒதுக்க முடியும்? வா, ரெண்டு பேருமே போயிட்டு வரலாம். இது கேட்டதோட வீராவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த சாட்சியோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவங்க எங்கேயாவது மாட்டுறாங்களா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப சாட்சி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. டேய், என்னடா இது, கேஸ் பாட்டுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா அந்த ராகவன்ட்ட இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்டு வாங்கியிருப்பேன். கொஞ்சமா வாங்கிட்டேன். உடனே அவரை சொல்றாரு, பிடிச்சதுதான் பிடிச்ச, நல்ல பெரிய புளியங்கொம்ப தான் பிடிச்சிருக்க, உன்னால முடிஞ்ச அளவுக்கு காசு வாங்கிக்கலாம்ல.
அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க அந்த வீரான்னு ஒரு பொண்ணு ஈஸியா வந்துட்டு இந்த கேஸை முடிச்சிரும் போல. அந்த புள்ள பேசுறத பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாருடா, பெரிய இடத்து சமாச்சாரம், எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்கு சாட்சி சொல்றாரு, அதான் போலீஸ் எனக்கு ஆதரவா இருக்காருல்ல, அந்த ஆஹ், வீரா அந்த போலீஸை மீறி என்ன பண்ண முடியும், எனக்கு எதுவும் கவலை இல்லடா அப்படின்னு சொன்னதோட அந்த ஆளும் சரி, நான் உன்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் காசு கேட்டானே கொடுப்பியா? அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் இப்பதானடா நான் உனக்கு காசு கொடுத்தேன் 50,000, அதுக்குள்ளேயும் காசு கேட்குற? அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் என்னடா 10 லட்சம் தானே இப்போ அவர்கிட்ட இருந்து வாங்கினேன், கொஞ்சோண்டு காசு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன்? இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்கிட்ட காசு இல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்காத, நானே நஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டதோட அந்த பையன் டென்ஷன் ஆகுறான். இவ்வளோ பணத்தை அந்த வீட்ல இருந்து வாங்கிக்கிட்டு பணமே இல்லாத மாதிரி ஏழை நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வீராவும் கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட அவர் கேக்குறாரு, யார் நீங்க 2 பேரும்? அப்ப வீரா சொல்றாங்க, நாங்க யாரு அப்படிங்கறது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போனானே, அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ உண்மையை சொன்னியன்னா நீ இப்ப அவன்கிட்ட பணம் கேட்டியல்ல, அதை விட அதிகமான பணமே உனக்கு நான் தரேன். உடனே அவன் கேக்குறான், சார் அந்த மாறன் கேஸா? வீரா சொல்றாங்க, ஆமா. அதுக்கு அவன் சொல்றான், சார் நீங்க எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் காசு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஆதரவா நான் சாட்சி பேசுறேன். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கரெக்டா என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை மட்டும் நீ சொன்னா போதும். இதை கேட்டதோட அவரும் சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சோ அதை நீ சொன்னியன்னா பேலன்ஸ் 1 லட்சம் தரேன். இது கேட்டதோட அவர் கேக்குறாரு, மேடம் சொல்லணும் சொல்லணும்னு சொல்றீங்க, இதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பண்ணணும்னா அந்த சாட்சி வந்துட்டு ராகவன்ட்ட மிரட்டி காசு வாங்கி மாறன் மேல தப்பான ஒரு கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி நீ சொல்லணும். காசுக்காக தான் அவர் இப்படி பண்றாரு, அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறத நீ சொல்லணும். இது கேட்டதோட அவரும் சரி மேடம், நான் கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி, மாத்தி பேசக்கூடாது, மாத்தி பேசினேன்னா உனக்கு இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலாம்னு இருந்தேன், அதை கொடுக்காம விட்டுருவேன். இது கேட்டதோட அவரும் சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட வீராவும் கார்த்தியும் நேரா வீட்டுக்கு வராங்க. கார்த்தி சொல்றாரு, வீரா அவன் உண்மையை சொல்லிடுவானா? வீரா சொல்றாங்க, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்கே அவரு அப்படி சந்தோஷப்பட்டாரு, ஸோ கண்டிப்பா அவரு பணத்துக்காக வந்துருவாரு, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரி வீரா அப்படின்னு சொல்ல, அப்புறமா மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு நேரா வீரா கிட்ட, வீரா இன்னைக்குதான் நீ உன் புருஷனை பார்க்க போற கடைசி நாள், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, அது நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் எப்படியும் மாறனை வெளியில கொண்டு வந்துருவேன், நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிளம்புறாங்க. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, வீரா என்னம்மா இன்னைக்கு கேட்க போற? வீரா சொல்றாங்க, மாமா அதை பத்தி என்னால வெளியில சொல்ல முடியாது, அங்க போய் பார்த்துக்கலாம். இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிம்மா வீரா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா மாறனை காப்பாத்திடுவ அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரிங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட மாறனை வந்துட்டு அறிவழகம் கூட்டிட்டு வராரு. அப்ப அறிவழகன் நேரா வீராவை பார்த்து, அம்மாடி இன்னைக்குதான் நீ மாறனை பார்க்க போற கடைசி நாள், இவனுக்கு ஆயுள் தண்டனையெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா காலி தான். இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா அறிவழகனை பார்த்து, இங்க பாரு, நீயும் இன்னைக்கு இங்க இருக்க போறது கடைசி நாள் தான், இந்த யூனிஃபார்மை போட்டிருக்கிறது. இது கேட்டதோ அதை அறிவழகன் சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட நம்ம வீராவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாறனை ரொம்ப கவலையா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல ஜட்ஜையா சொல்றாரு, என்னம்மா வீரா, கேஸ் ஆரம்பிக்கலாமா? வீரா சொல்றாங்க, சரிங்க சார். அப்ப நம்ம மாறனோட எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு, சார் அன்னைக்கே இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க பையன் ராஜேஷ் ஸ்ட்ரீட்ல நடந்த பாண்டியனுக்கும் மாறனுக்கும் நடந்த சண்டைய பார்த்துட்டு வீட்டுல வந்து சொல்லியிருக்காரு, ஆனா வடிவம்மா இது யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அவங்க பணக்காரங்க அப்படிங்கறதுனால நமக்கு தான் பிரச்சனை, அவங்க கிட்ட வம்புழுத்தா அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா இதுவே நாளை பின்ன அவங்களோட பிள்ளையோட உயிரை அப்படி காவா வாங்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்களே சாட்சி சொன்ன பிறகு, இங்க பாருங்கம்மா,
இது உண்மைதானே? இது கேட்டதோட ஜட்ஜையா நேரா வீராவை பார்த்து, அம்மா அன்னைக்கே நான் உன்கிட்ட கேட்டப்ப டைம் வேணும்னு சொன்னேன். ஸோ என்ன சொல்ல போற? அப்ப வீரா சொல்றாங்க, சார் என் அத்தைய கொஞ்சம் விசாரிக்கணும். உடனே அவங்களும் சரிம்மா விசாரி. அப்ப வீரா நேரா அவங்கள பார்த்து, சரி ராஜேஷும் ம், பாண்டியன் அண்ணனும் எங்கேயோ போனாங்க. அப்பதான் 2 பேருக்கும் சண்டைன்னு சொன்னீங்கல்ல. அவங்க 2 பேரும் எதனால சண்டை போட்டாங்க? எந்த காரணத்தினால சண்டை போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப வடிவு திரு திருன்னு முழிக்கிறாங்க. வடிவு நேரா வீராவை பார்த்து, இல்ல அவங்க எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ராஜேஷ் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு சொன்னான். அப்ப வீரா கேக்குறாங்க, சரி ரொம்ப பெரிய சண்டையா? யார் யாரு பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப வடிவு சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் என்கிட்ட ராஜேஷ் சொல்லல. அப்ப வீரா சொல்றாங்க, அப்ப என் அண்ணனுக்கும் மாறனுக்கும் முன்பகை இருந்தது அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. வடிவு சொல்றாங்க, ஆமா அவங்க 2 பேருக்கும் முன்பகை இருந்துச்சு. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட வடிவு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நேரா ஜட்ஜையா பார்த்து, ஐயா இவங்க நல்லா பொய் சொல்றாங்க ஐயா. ஏன்னா அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்து தான். அதை பார்த்த என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க, அவரே ஒரு பொய் தான். இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு, இங்க பாருமா உனக்கு ரூல்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சாட்சியே வந்து உண்மை சொல்லிட்டாரு, அப்புறம் என்னமா இல்லைன்னு சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, சார் ஒருவேளை அது பொய் சாட்சியா இருந்தா மாறன் மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் இப்படி பண்ணியிருந்தா? இது கேட்டதோட அந்த அறிவாளங்க அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா இவ டெஸ்ட் பண்ணி விட பாக்குறா. அப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு, சார் அன்னைக்கு இவர் தான் பார்த்திருக்காரு, பார்த்ததை நேரா ஆஹ் அப்பயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்காரு. என்ன சார் பொய் சாட்சின்னு சொல்றாங்க? அப்ப வீரா சொல்றாங்க, அவரு சொல்றது பொய் தான். அப்ப ஜட்ஜையா கேக்குறாரு, அம்மாடி நீ எதை வச்சுமா அவர் சொல்றது பொய்ன்னு சொல்ற? வீரா சொல்றாங்க, அவரு எதிரில இருந்து அந்த கார் வந்துச்சுன்னு சொன்னாருல்ல, அந்த நம்பர் பிளேட்டை கூடயா பார்க்கல? அப்ப சாட்சி டக்குன்னு, சார் நான் நம்பர் பிளேட் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டோட நம்பரை கரெக்டா சொல்றாரு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, அது சரி உங்களுக்கு தூரத்துல இருந்து வர காரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா? இது கேட்டதோட அவர் சொல்றாரு, ஆமா சார் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே அந்த விபத்து பண்ண காரோட நம்பரை கரெக்டா சொன்னேன். உடனே வீரா சொல்றாங்க, எல்லாமே பொய் அப்படின்னு. அதுக்கு சாட்சி சொல்றாரு, சார் எப்படி சார் பொய்யாகும்? நான் தான் விபத்து நடந்ததை பார்த்தேன்னு சொல்றேன்னு, இதுக்கு மேலேயும் பொய்ன்னு சொல்றீங்க. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாட்டா, ஜட்ஜையா நான் இதை நேரா ப்ரூஃப் பண்ணணும். இது கேட்டதோட ஜட்ஜையாவும் சரிம்மா ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட ஒரு பெரிய ரோடு இருக்கு. அந்த பெரிய ரோட்டுல வந்து சாட்சியை நிக்க வைக்கிறாங்க. இப்ப ஜட்ஜையா வீராவை பார்த்து, அம்மாடி எதுக்குமா இங்க வர சொன்னேன்? இங்க பாரு காலத்தை தாமதப்படுத்தினா அதுக்கும் தண்டனை கிடைக்கும். வீரா சொல்றாங்க, ஐயா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ஜட்ஜையாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப தூரத்துல இருந்து ஒரு கார் வருது. அப்ப நம்ம வீரா நேரா அந்த சாட்சி கிட்ட, இங்க பாருங்க தூரத்துல ஒரு கார் வருதுல்ல, அந்த காரோட நம்பர் பிளேட் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. அப்ப சாட்சி வந்துட்டு சரியா பார்க்கவே முடியல. அப்ப கிட்டக்க வந்து நிக்குது, அதையும் பார்க்க சொல்றாங்க வீரா, அதையும் பார்க்க தெரியல. வீரா சொல்றாங்க, சார் இப்ப பாத்தீங்களா தூரத்துல இருந்து வர காரும் தெரியல, பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க காரோட நம்பர் கூட தெரியல. ஆனா இவரு மாறனோட கார் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நம்பர் பிளேட்டையும் சொல்லி அந்த கார் தான் சேஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சார்? அப்ப ஜட்ஜையா நேரா அந்த சாட்சியா பார்த்து, யோ என்னையா இது, தூரத்துல வர்ற கார் என்ன, பக்கத்துல நிக்கிற காரோட நம்பரே உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீயா அந்த விபத்து நடந்த கார் நம்பரை சொன்ன? இது கேட்டதோட சாட்சிக்கு பதட்டம் அதிகரிக்குது. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. போனதோட நம்ம வீரா நேரா அவரை பார்த்து, சார் அதோட இவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவரையும் விசாரிக்கணும். உடனே சாட்சி அதிர்ச்சியாக சாட்சியோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு கொஞ்ச நாளா பணப்பழக்கம் அதிகமா வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். உடனே அவர் சொல்றாரு, ஆமா சார் அவன் இந்த விபத்து நடந்துச்சுல்ல அதை பார்த்தேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல ராமச்சந்திரன் சார் வீட்ல இருந்து வாங்கிட்டாரு தெரியுமா? இதனால அவர் பேர்ல ஒரு ஃபிளாட்டே இருக்கு. இதை கேட்டதோட ராகவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, சார் இந்த விபத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் அள்ளுன்னு அள்ளி இருக்காரு. இவர் சொன்னது எல்லாமே பொய். இதை கேட்டதோட சாட்சி அதிர்ச்சியாக, அப்ப ஜட்ஜையா நேரா சாட்சியை பார்த்து, நீ பணம் வாங்கினது உண்மையா அப்படின்னு கேட்க சாட்சி சொல்றாரு, ஐயோ இல்ல நான் பணம் வாங்கல. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, சார் இவர் பேர்ல ஒரு ஃபிளாட்டு ஒரு இடம்
எல்லாமே கடந்த 1 மாசத்துக்குள்ள வாங்கியிருக்காரு. இவ்வளவும் பணம் ஏதுன்னு கேளுங்க. அப்ப சாட்சி சொல்றாரு, சார் எனக்கு வந்துட்டு லாட்ரி அடிச்சிச்சு. அப்ப வீரா சொல்றாங்க, லாட்ரி எல்லாம் எதுவும் இல்லை சார். ராமச்சந்திரா சார் வீட்ல இருந்து தான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கேட்டதோட சாட்சி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஜட்ஜையா நேரா அவங்கள பார்த்து, அப்ப இத்தனை நாளும் அந்த காரை பார்த்தேன், கார் சேஸ் பண்ணிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா? இது கேட்டதோட வக்கீலுக்கு அந்த சாட்சிக்கு செம்ம அதிர்ச்சி. அப்ப கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, வீரா உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டாளே அப்படின்னு. அதே நேரத்துல வீரா நேரா அந்த ஜட்ஜையா பார்த்து, சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை நிரூபிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட முடிவு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நீ சரியான உண்மைகளை தான் சொல்லியிருக்க. இத்தனை நாளும் இது ஒரு சாதாரண விபத்து தான். ஆனா அத ஒரு கொலைன்னு சொல்லி இந்த கதையை திரிச்சிருக்காங்க. அதுக்காக இங்க பாரு சாட்சி, உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்ப சாட்சி சொல்றாரு, சார் நான் சொல்றேன் சார், ஆனா எனக்கு அதிக தண்டனை கொடுத்துறாதீங்க. ஜட்ஜி சொல்றாரு, சரி உனக்கு அதிக தண்டனை இல்லை, உன்னை அப்படி செய்ய சொன்னது யாரு? உடனே சாட்சி சொல்றாரு, சார் இந்த அறிவழகன் தான் சார் என்னை இப்படி சொல்ல சொன்னாரு. அப்பதான் அந்த மாறனை பழி வாங்கலான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட வீடியோ சோசியல் மீடியாவில் பரவிடுச்சுல, இதனால மாறனை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கிட்டாரு. இது கேட்டதோட அறிவழகனுக்கு செம்ம ஷாக்கு. ஜட்ஜையா அறிவழகனை கூப்பிட, அறிவழகன் வந்ததோட ஜட்ஜையா அறிவழகனை பார்த்து, இங்க பாரு, உன்னை இந்த வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றோம், இனிமே நீ இந்த வேலைக்கு லாய்க்கே கிடையாது, உன் சொந்த ஊரை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு. இது கேட்டதோட அறிவழகனுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வீரா நேரா அறிவழகனை பார்த்து திமிரா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அறிவழகன் நேரா வீராவை பார்த்துக்கிட்டு முறைக்கிறாரு. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, இனிமே மாறன் வந்துட்டு இது ஒரு சாதாரண விபத்து தான் அப்படின்னு தீர்ப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னதோட மாறனுக்கும் ரொம்ப சந்தோஷம். மாறன் வெளியில வந்ததோட வீரா இங்கேருந்து ஓடி போய் மாறனை பாக்குறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து தேங்க்ஸ் வீரா அப்படின்னு சொல்ல, வீரா வந்து மாறனை ஹக் பண்றாங்க. இதை பார்த்ததோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னடா அதே வீரா அப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் எல்லாருமே வந்துட்டு வீராவை பாராட்டுறாங்க. வீரா, நான் கூட ரொம்ப பயந்தேன், நம்மளுக்கு வக்கீல் இல்லாததுனால இந்த கேஸ்ல தோத்து போயிடுவோம், மாறனுக்கு நியாயமே இல்லாத தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், காப்பாத்திட்ட வீரா. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணிக்கு செம்ம கோவம், இவனை விடக்கூடாது, சட்டப்படி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது ரொம்ப தப்பு, இவனை காலி பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு அந்த வீரா நினைக்கிறாங்க, அந்த கண்மணி நினைக்கிறாங்க. ஸோ ப்ரொமோவை ரொம்ப சூப்பராக கொண்டுட்டு போகிறாங்க. அண்டு இந்த ப்ரொமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.